ஒரு புது போர்டு நம்ம சிஆர்டி பிக்சர் டியூப்பில் எப்படி மாட்டுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த போர்டை வந்து பிரிச்சுடுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு போர்டு நம்ம வாங்கிட்டு வந்துருந்தோம். அந்த போர்டு வந்து நியூ போர்டே கம்ப்ளைண்ட் இருந்தது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ரிமோட்டு, இதில் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பேனல் கொடுத்துருக்காங்க. பவர் சுவிட்சு, ஃப்ரண்ட் ஏவி இதில் இருக்குது. இது போர்டில் போர்டில் என்னென்ன எழுதியிருக்காங்க, டிஜிட்டல் கண்ட்ரோல், இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிடுங்க. இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து அதில் எழுதியிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. இதுதான் அந்த கிட்டுடைய பிரிண்டட் பாக்ஸ். இதில் என்னென்ன செக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போர்டில் இதில் தெளிவாக எழுதியிருக்காங்க. இங்கே வந்து ஏசி 220 வோல்ட் பவர் இன்புட் செக்ஷன். இது பிடிசி டிகாஸ்டிங் காயிலுக்கு போகிறது. இந்த ரெட் ஒயர் வந்து பிக்சர் டியூப்புடைய இந்த ஹோல்ஸில் நம்ம மாட்டிடணும். அதுக்கு வந்து இதில் லாக் இருக்கும், கிளிப் மாதிரி. உன்னால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஹோல்ஸில் மாட்டுறது. இது நெக் போர்டு. இந்த நெக் போர்டு வந்து சிஆர்டி பிக்சர் டியூப்போட இந்த நெக்கில் நம்ம மாட்டிடணும். இதில் ஒரு காடி ஒன்று இருக்கும், ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு காடி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் அந்த ட்ரையாங்கிள் சின்னதாக இந்த நேரம் இருக்கும். அதில் நம்ம மாட்டிக்கலாம். 3 கலருக்கு 3 டிரான்சிஸ்டர், ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்னு RGB அப்படிங்கிற ரேஷியோவில் அது இருக்கும். இது LOT இல்லாட்டி EHT, லைன் அவுட் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஹெச் அவுட்டு டிரான்சிஸ்டர், வெர்டிக்கல், ஏவி இன்னு, அவுட்டு. இல்லாட்டி 2 ஏவி இன்னு இருக்கலாம், 3 இருக்கலாம். அவுட்டு இருக்கிறது தெரியல, இப்போ மேனுவலில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒயர்ஸும் இல்லை. இப்போ அடிஷனலாக தேவையான பவர் ஒயர், அது அப்புறம் வெர்டிக்கல், ஹரிசாண்டல், டிஃப்ளெக்ஷன் யோக்கு போகிற ஒயர். இது வந்து நீங்கள் இதான் டிஃப்ளெக்ஷன் யோக்கு. ஹரிசாண்டல் ஸ்கேனிங், வெர்டிக்கல் ஸ்கேனிங் இங்கே தான் நடக்கும். பிளாக்கும் ஒயிட்டும் வெர்டிக்கலுக்கும், ப்ளூவும் ரெட்டும் ஹரிசாண்டலுக்கும் இருக்கும். சரி, டிஃப்ளெக்ஷன் யோக்கு போகிற ஒயர். ப்ளூ ரெட்டு வந்து ஹரிசாண்டல், பிளாக்கு ஒயிட்டு வந்து வெர்டிக்கல். இந்த 2 வெர்டிக்கல் இந்த யோக்கில், இந்த 2 ஹரிசாண்டல். டிஃப்ளெக்ஷன் யோக்கு இது. இந்த யோக்கில் வந்து ஹரிசாண்டல் ஸ்கேனிங்கும் வெர்டிக்கல் ஸ்கேனிங்கும் நடக்கும். ஹரிசாண்டல் வந்து இப்படி குறுக்கு வாக்கிலையும், வெர்டிக்கல் மேலிருந்து கீழாகவும் ஸ்கேனிங் ஆகும். அதுக்கு வந்து இந்த டிஃப்ளெக்ஷன் யோக்கு தான் அந்த வேலையை பண்ணுது. அதுக்கு இங்கே கனெக்டர் எங்கே இருக்குதுன்னா, இந்த கனெக்டர். இதில் வந்து வித்து வந்து எச்சு கம்மியாகும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த வெர்டிக்கல் ஒரு ஒயரை இங்கே இருக்கிற பின்ஸுகளை நம்ம மாற்றி குத்தும்போது வித்து வந்து பிக்சர் டியூப்பில் இப்படி எச்சு கம்மியாகும். அது அப்புறமா பார்த்துக்கலாம் மாட்டின பின்னாடி. சரி, போர்டை மாட்டிடலாமா?
லாஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் நேராக எடுத்து பிச்சு டியூப்பில் சொருக்கிட்டேன். இந்த தடவை வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஹை வோல்டேஜை ஃபஸ்ட்டு வருதான்னு செக் பண்ணிடுவோம். அப்படி செக் பண்ணும்போது அது ஆர்க் ஆகும். அந்த ஆர்க்கில் நம்ம பேப்பரெல்லாம் தீப்பிடிக்கும். அதை கூட உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் கை வச்சிடக்கூடாது, ரொம்ப ஹை வோல்டேஜ் 22 kV அதில் வரும். 22 to 27 அந்தளவுக்கு அது வரும். சரி, நம்ம மாட்டுவோம். சால்டரிங் ஆன் பண்ணிட்டேன். பவர் ஆன் பண்ணிட்டேன். பவர் கனெக்டர் பழசு சூட்டாக இருந்தால் பத்துமா போடுது. வேர்க்கு மேலே வந்து தகர சீட்டு நம்ம ரூஃபு, அதனால வேர்க்கும். இந்த மாதிரி வேர்வை வரும்போது தொடச்சிக்கோங்க. நான் ஃபேன் போடல, சவுண்டு ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்டு இது வரும் அப்படின்னு. இல்லைன்னா நம்மளோட வேர்வை வந்து போர்டில் விழுந்துடும். இதில் போர்டு ஏதாவது கிராக் ஆகிடுச்சுன்னு பார்க்கணும். எதுவும் கிராக் ஆகும். நிறைய சாப்பிட்றதுலாம் நல்லா தான் இருக்குது. இதை வந்து சூட்டாகுது. அவங்க கொடுத்துருக்கிற அதை கனெக்ட் பண்ணிடுறேன். இது ஸ்பீக்கர், இது வந்து கீபோர்டுக்கு. மைக்ரோ கண்ட்ரோலர் பக்கத்தில் பவரான கீபோர்டு. எடுத்துடலாம் இப்போதைக்கு அவசியம். கீபோர்டை கனெக்ட் பண்ணியாச்சு. கீபோர்டோட கனெக்ஷன் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அந்த காற்றால் மறந்துட்டு அந்த கனெக்டரை சூப்பர் தடவை பார்த்துக்கலாம். என்ன பண்ணியிருக்கேன், கீபோர்டோட கனெக்டர் வந்து இங்கே இருக்குது, மைக்ரோ கண்ட்ரோலர் பக்கத்தில். இது ஃபுல் ப்ராசஸர். இங்கே கீபோர்டுடைய கீயும் ஐஆர் பவர் சப்ளை, இது எது ஒன்று அடிஷ்னல் 2 கனெக்டர், அதை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம பேனல் போர்டுக்கு போயிருக்கு. பவரை நம்ம கத்திட்டோம். அவங்களே ஒரு ஒயர் கொடுத்துருந்தாங்க, அதில் ஒரு பவர் சுவிட்ச் ப்ளஸ் ஒயர் இருக்குது. இதையவே இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக் போர்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அப்படியே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு இந்த
இதில் இந்த டிவியில் நான் ஏதாவது நம்ம படம் வச்சுன்னா முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். இங்கே இந்த கண்ணாடியில் அந்த டிவி உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து படத்தை அதில் பார்த்துக்கலாம், பிக்சர் எப்படி இருக்குது, டிஸ்பிளே வருதா அப்படிங்கிறத அதில் பார்த்துக்கலாம். கீபோர்டை கனெக்ட் பண்ணியாச்சு. கீபோர்டோட கனெக்ஷன் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அந்த காற்றால் மறந்துட்டு அந்த கனெக்டரை இப்போ ஒரு தடவை பார்த்துக்கலாம். என்ன பண்ணியிருக்கேன்ட்டுங்க, கீபோர்டோட கனெக்டர் வந்து இங்கே இருக்குது, மைக்ரோ கண்ட்ரோலர் பக்கத்தில். இது ஃபுல் ப்ராசஸர். இங்கே கீபோர்டுடைய கீயும் ஐஆர் பவர் சப்ளை, இது எது ஒன்று அடிஷ்னல் 2 கனெக்டர் அதை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம பேனல் போர்டுக்கு போயிருக்கு. பவரை நம்ம குத்திட்டோம். அவங்களே ஒரு ஒயர் கொடுத்துருந்தாங்க, அதில் ஒரு பவர் சுவிட்ச் ப்ளஸ் ஒயர் இருக்குது. இதையவே இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக் போர்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அப்படியே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இந்த டிவியில் நான் ஏதாவது நம்ம படம் வச்சுன்னா முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். இங்கே இந்த கண்ணாடியில் அந்த டிவி உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து படத்தை அதில் பார்த்துக்கலாம், பிக்சர் எப்படி இருக்குது, டிஸ்பிளே வருதா அப்படிங்கிறத அதில் பார்த்துக்கலாம். அதில் உங்களால் கேமராவில் பார்க்க முடியும். நெக் போர்டை குத்தும்போது ஃப்ரண்டில் இப்படி ஒரு கை வச்சு தகுந்தமா விழுந்துடும். நெக் போர்டை குத்தி வச்சு இதுக்கு ஒரு கனெக்டர் இருக்குது. இது வந்து கிரவுண்டு. அதை குத்தியாச்சு. அந்த கிரவுண்டை கொடுத்தாச்சு. கிரவுண்ட் ஒயர் ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்ப்ரிங் போட்டு டிச்சிட்டுக்குள்ளே 4 கார்னர்லேயே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம கிரவுண்டை குத்திடணும். அவ்வளோதான். வேறு வெர்டிக்கல் ஒயர்.
இதுலேயும் சர்வீஸ் மோடு இங்கே இருக்குது, ஹோல்ஸு. இப்போ பாருங்கள், பிக்சர் டியூப் கொடுத்தோன்னா அந்த ஹை வோல்டேஜை கொடுக்கல. அதுக்கு எப்படி நம்ம ஆர்க் வருதுன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். போர்டை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். கிரவுண்ட் கொடுத்தாச்சு. இந்த லைன் செஞ்சு கீபோர்டு கொடுத்துருக்கோம். இது பவர் ரைட். ரெக்கார்ட் பண்ணது ஏதோ சரியாக விழுவில், ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு அது தெரியல, பரவாயில்ல. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, இப்போ கிட்டு ஓகே போட்டோன்னா நீங்கள் டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க டிவியில். இது இப்போ நம்ம ஏவியில் செக் பண்ணணும். இன்புட் கொடுத்து அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போதைக்கு எங்கள் ரிசீவரெல்லாம் இல்லாததுனால ஒரு வீடியோ கேம் வச்சுருக்கேன், சின்ன வீடியோ கேம். இதையை போட்டு நம்ம டிஸ்பிளேவை கரெக்ட் பண்ணிடலாம். இதில் பேட்டரி இருக்குது. ஏவி இருக்குது. இது வந்து ஏவி ஒயர். அந்த வீடியோ கேமில் நான் போடுறேன். ஏவி அவுட். இதோட கண்ணாடி போட்டுக்கிறதுக்கு இதுதான் அந்த வீடியோ கேம். நான் இப்போ நம்ம டிஸ்பிளே செக் பண்ணுறேங்க. இது அவுட்டு தான், வேறு பின் இது இல்லை. ஏவி அவுட்டு தான். ஏவி அவுட்டு சார்ஜர். இதெல்லாம் இப்படியே ரெண்டை கொடுத்துருக்கோம். இதுன்னு ஒரு ரெண்டு கொடுத்தாச்சு. ஆன் பண்ணிட்டேன்.
ஸ்பீக்கர் லைன் இணைச்சாச்சு. ஆன் பண்ணி அங்கே சூப்பர் மேரியோ ரெடியாக நிற்கிது. வாங்க நான் அந்த வீடியோ செக் பண்ணுறது பார்க்குறேன். ஏவி வந்து இன்னும் கொடுத்துருக்கீங்க. ஸ்பீக்கர் லைன் வந்து லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்து அந்த ரெண்டு வந்து ஸ்பீக்கர் செக்ஷனுக்கு வந்து இருக்குதுங்க. இன்புட்டு கொடுத்துருக்கீங்க. பேக் சைடு ஏவி இன்புட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், அது வீடியோ கேமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேம் வந்து ரன் ஆகுது நிறைய. Game over. So board ready. Super Mario Brothers. சரி, நம்ம வந்து இது காலிப்ரேஷன் அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். Front panel audio video input connectors with wire. இது PC குள்ள போய் மவுண்ட் ஆகிறதுக்கு மெயின் போர்டில், இது நம்ம பாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. டிவியில் ஏற்கனவே பழைய ஏவி ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர்ஸ் வந்து இருக்குது, ஹோல்ஸு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த 3 ஜாக்கும் வந்து அதுக்குள்ளே போகலை லைட்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபைல் எடுத்துருக்கிறேன். அந்த ஃபைலில் லைட்டாக அப்படி
இப்போ அந்த கனெக்டரை வந்து வச்சு பார்க்குறேன். எஸ், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் போயிட்டு நான் இதை மாட்டி விட்டுறேன். டீகேச்சிங் கைல் கனெக்டர் வந்து இப்படி இருக்குது. பின்ஸு கொஞ்சம் லாங்காக இருக்குது. இந்த பின்னில் பழைய டீகேச்சிங் கைலோட ஒயர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த சென்டரில் வந்து வெட்டி விட்டுட்டோம்னா ரெண்டையும் தனித்தனியாக குத்திடலாம். சரி, இப்படி இந்தமாரி செப்பரேட் பண்ணிட்டேன். ரெண்டு பின்னையும் ஜாக்கையும் செப்பரேட் பண்ணிட்டேன். செப்பரேட் பண்ணதை ஒன்று அந்த பின்லையும் இது எப்படி வேணாலும் குத்திக்கலாம். டீகேசிங் கை வந்து டைரெக்ஷன் இல்லை. இப்போ நான் இந்த ஜாக்கில் கரெக்டாக இன்செர்ட் பண்ணியாச்சு. ரெண்டு ஒயரும் நல்லாவே க்ரிப்பாக இருக்குது. இது பவர் ஒயர் கொடுத்தாச்சு. அதோட சுவிட்ச் இருக்குது. உள்ளே நம்ம ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சு டைட் பண்ணி விட்டுறல. இது ஆன் ஆஃப் பண்ணணும்னு இல்லை, அவங்க மெயின் சுவிட்சில் வந்து எப்போவுமே ஆஃப் பண்ணிக்குவாங்க. நெக் போர்டை நம்ம மாட்டியிருக்கோம், அது உங்களுக்கு அப்ளையாகவே பார்த்துட்டிங்க. யோக்கோட ஒயர் வந்து கனெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஹரிசாண்டலுடைய யோக் கனெக்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஸ்பீக்கர் லைன் ரெண்டையும் கொடுத்துருக்கோம். ஒன்று ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட்டையும் இங்கே கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் ஏவி மாட்டியாச்சு. இப்போ அந்த கனெக்டரை ஃப்ரண்ட் ஏவி கனெக்டர் வந்து இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த நேர் அதில் ஏவி கனெக்டரை இன்செர்ட் பண்ணிவிட்டேன். ஏவி கனெக்டர் இன்செர்ட் பண்ணியாச்சு. எடுத்துக்கலாம். கீபோர்டு கனெக்ஷன். கீபோர்டு கனெக்ஷன் வந்து இங்கே பார்த்து வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். திருப்பியும் பேனல் மாட்டணும்னா ஒரு தடவை குத்திக்கிறேன்.
அந்த கனெக்டர் குத்தும்போது அதில் காடி இருக்கும், அந்த காடியை பார்த்து நம்ம குத்திக்கலாம். மாற்றி குத்த முடியாது, டைட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஃப்ரண்ட்டு பேனல் குத்தியாச்சு. இது வந்து ஐஆர் சென்சார், ரிமோட் ஒர்க்காக இருக்கும். பட்டன் சேனல் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வேல்யூம் எல்லாம். ஸ்பீக்கர் லைன் 2 கொடுத்தாச்சு, லெஃப்ட் ரைட். இது வந்து ஸ்டீரியோ கிட்டு. ஃப்ரண்ட் ஏவி கொடுத்தாச்சு, நெக் போர்டு ஒயர் வந்தாச்சு, யோக் ஒயர் அடித்தாச்சு. ஹெச்டி வோல்டேஜ், ஹை வோல்டேஜும் நம்ம அடித்தாச்சு. அவ்வளோதான். மொத்தமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒயர்னால், ஸ்பீக்கருக்கு 2, கீபோர்டுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க 2, 4, 5, பவர் 1 6, 7. இந்த எர்த் ஒயர் இது ரொம்ப முக்கியம், இதை கொடுக்காம விட்டுறக்கூடாது, இல்லைன்னா போர்டு ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ எர்த் ஒயர் அப்போ 1 இங்கிருந்தே வந்துடலாம். பவர் ஒயர் 1, டீகாசிங் 2, ஸ்பீக்கர் 3, ஃப்ரண்ட் பேனலில் 4, நெக் போர்டு 5, யோக் ஒயர் 6, கிரவுண்ட் 7, ஹை வோல்டேஜ் ஒயர் 8. இவ்வளோ தான் இந்த கிட்டுக்கு, வேறு எதுவும் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் இது யாருக்கிட்டையாவது நீங்கள் ப்ராக்டிஸ் கொஞ்சம் இருந்தால் மாட்டிங்க, இல்லைன்னா கொடுத்து மாட்டிக்கிடுங்க. சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுத்து மாட்டிங்க. இல்லைன்னா இது வந்து ஹை வோல்டேஜ் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாயிடும். இது வந்து இப்போல்லாம் இனிமேல் இந்த மாதிரி போர்டோ டிவியோ இனி வரப்போகிறதில்ல. இதெல்லாம் வந்து அப்படியே அழிஞ்சிட்டே வருது. இது ஏன் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, இது வந்து நீங்கள் இதில் கற்றுக்கலாம். இது என்னென்ன செக்ஷன் அப்படிங்கிறது சிலதை நான் உங்களுக்கு சொல்லும்போது புரிய வரும். இந்த டிவியில் இல்லைனாலும் அடுத்தடுத்த டிவியில் சர்வீஸ் பண்ணும்போதோ மெயின்டெனன்ஸ் பண்ணும்போதோ அதெல்லாம் உங்களுக்கு லிங்க் ஆகும். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போல்லாம் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறாங்க போர்டெல்லாம். அவ்வளோதான். முதல்ல இந்த போர்டு வந்து இந்த டிவி சைஸ்க்கு இருக்குது, இத்தினோண்டு தான் போர்டு. இதை சுற்றி பிக்சர் டியூப்பை சுற்றி ஒரு கருப்பு கலர் ஒயர் அல்லது கிரே கலர் ஒயர் இப்படி மாதிரி சுற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க. இது பேர் டீகாசிங். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த கனெக்டரை. இது வந்து பிக்சர் டியூப்பில் வந்து கலர் பேட்ச் ஆகும். அங்கே ரெட் கலர் எவ்ரி டைம் மேக்னெட் ஃபீல்டு கிரியேட் ஆகும்போதெல்லாம் கலர் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இது ஒவ்வொரு டைமும் அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க அதையை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டீகாசிங் இல்லைன்னா பிக்சர் டியூப்பில் படம் பார்க்குறது சிரமமாக இருக்கும். கலர் பேட்ச் ஆகிடும். ரொம்ப கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தெரியும். கலர் சிஸ்டம் உள்ள வச்சுட்டாச்சு. இது இந்த பழைய வேறு இருக்கிற வெளியே எடுத்துக்கலாம். இந்த பேக் சைடு மட்டும் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் ஏரியா உங்களுக்கு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் சர்வீஸ் மோட் ஏற்கனவே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் பேக் கவர் எடுத்து போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோட்டோ தொடச்சிடலாம். பேக் கவர் மாட்டுறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு தடவை தொடச்சிடலாம். அப்புறம் வெளியே பாடிஸ் போட்டு தொடச்சிடலாம்.
பேஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இது மிஷன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இதெல்லாம் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வேறு ஒரு டிசைனுக்கு நம்மளுக்கு இந்த ஹோல்ஸ் தான் செட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 மேலே அப்படி வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மேலே 2 ஹோல்ஸ் போட்டுவிட்ற வேண்டியதான். இதில் 2 ஹோல்ஸ் போட்டு விட்டுருவோம். சால்ட்ரிங் வச்சு பிளாஸ்டிக்கில் ஹோல்ஸ் போட வேண்டியதான். பார்ப்போம் வச்சு கடைசியாக வேலையில் வந்து அந்த பிசிறுகளை வெட்டி எடுத்துக்கணும். வேலை வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டோம். இந்த பின் போகும்போது இது தட்டும். அதுக்காக முடிஞ்சளவுக்கு ஹோல்ஸை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு அந்த பின்னு தட்டாது. இருக்கலாம். நல்லாவே நம்மளுக்கு இதாயிருக்கு. எக்காரணத்துக்கு போர்டு டேமேஜ் பண்ணிடுறாங்க. போர்டு டேமேஜ் பண்ணிங்கன்னா ஏதாவது ரிப்பேர்னா அவங்க மாற்ற மாட்டாங்க. இதெல்லாம் இந்த லாக்கு தட்டுது.
ஸ்க்ரூ வந்து இந்த கிளாம்பர் போட வேண்டியது இருக்கும். ஒரு ஸ்க்ரூ எடுத்துட்டேன். சும்மா வந்து பற்றி எடுத்துடலாம். அப்போ மூணுலேயும் நம்ம இந்த பிரச்சனை இல்லை. இது போய்க்குது. ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இதில் போட்டுட்டு இதெல்லாம் ஒரு தடவை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை சால்ட் பண்ணிடணும். பிளாஸ்டிக் பட்டுச்சுன்னா அந்த சால்ட் ஒட்டாது. நம்ம லெட்டு கொஞ்சம் வச்சுக்கணும். சால்ட் வச்சுட்டு கொஞ்சம் ஊதி விட்டுக்கணும். நம்ம ஏன்னா இதில் வந்து உடனே சூடு போகாது. அவ்வளோதான். இது நல்லா இருக்குது. எல்லாமே குட்டு. இப்போ நம்ம வந்து டிவியை மாற்றிடலாம். ஃபைனலாக ஒரு தடவை பார்த்துக்குங்க. கிட்ட வந்து பழைய மாதிரியே ஹோல்ஸ் போட்டு இங்கே மாட்டிட்டோம். ஏவி வந்து ஹரிசாண்டலாக இருந்தது, இப்போ வெர்டிக்கலாக மாறி இருக்குது. பேக் சைடு கவரில் இதை ஃபிட் பண்ணிடுவோம். போர்டை வந்து இப்போ நம்ம அமைச்சிருக்கிறோம். ஃப்ரண்ட் ஏவி வந்து உள்ளே இப்படி மாட்டியிருக்கோம். பேனல் போர்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பவர் ஆஃப் சுவிட்ச் வந்து இப்படி சைடில் மாட்டி விட்டுட்டோம் உள்ள. ஏன்னா அது அவங்க மெயின் ப்ளக்கில் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ இதுதான் இன்சைடு வியூ. ஏன்னா இப்போ வர்ற போர்டெல்லாம் ஒன்றும் பெரிய குவாலிட்டி இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. சர்வீஸ் மற்ற சர்வீஸ் நம்மளுக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. இதுதான் மாட்டிடணும். இது வரைக்கும் நம்ம வாங்கி மாட்டிக்கணும்.
இது வந்து வித்தவுட் டியூனர் மாடல். இந்த போர்டு வித் டியூனர் நமக்கு வந்து யூஸ் இல்லை. ஓகே, எல்லாமே ஆச்சு. பேக் கவர் வச்சு பார்த்துக்கணும். கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. வேணும் பார்த்துட்டு கீழே பேஸ்ட்டு வேண்டாம். போர்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மாற்ற முடியாமல் போயிடும். இதிலேயே ஸ்க்ரூ பண்ணிடலாம். 2 ஸ்க்ரூ பண்ணிக்க முடியும். அதை மட்டும் வச்சுக்கலாம்.
ரிவர்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஸ்டெப் வந்து ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பழைய காலில் போய் டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நியூவாக அதை க்ரியேட் பண்ணிட்டு போய் அந்த மரம் மடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிளாஸ்டிக் மரம் எப்போவுமே ரிவர்ஸ் வச்சு அவ்வளோதான். இங்கே எனக்கு கேபிள் செஞ்சுக்கலாம்னால ஒரு சாம்சங் 3 விசிடி பிளேயர் வச்சுருக்கேன். அது மேலே வச்சு நல்லா பண்ணிக்கிறேன். எல்லோ வந்து ஓகே, இதுக்கு சப்போர்ட் விட்ட வேண்டியது. சரி, ஒட்டிக்கலாம். வாங்க, டிசைனுக்கு வருது. இப்போ நான் வந்து பிளேயர் ஆன் பண்ணுறேன். ப்ளே கொடுத்துடலாம். இங்கே வந்து 70 மினிட்ஸ் ஓடுதுன்னு டிஸ்பிளே சொல்லுது. ப்ளே கொடுக்குறேன். ப்ளே பட்டன். இப்போ பாஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை பாஸ் பண்ணிவிட்டேன். பாஸ். இப்போ நம்ம சர்வீஸ் மெனு போகிறதுக்கு இந்த ரிமோட்டில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்குது. இந்த நேர் அதை அமுத்தினோம்னா ஃபேக்ட்ரி மோடு. சர்வீஸ் மெனு ஃபேக்ட்ரி மோடு எல்லாம் ஒன்று தான். இப்போ ஃபேக்ட்ரி மோடு வந்துடுச்சு. இது வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம். இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையுமே இதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஹெச் பேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் நகருது, ரைட் நகருது. ஸோ இந்தளவுக்கு நம்மளுக்கு போதுமானது. இது கரெக்ட், அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது வந்து டவுன்
வெர்டிக்கல் சைஸ். இது வந்து மேலேருந்து இப்படி சின்னதாகிட்டே வரும். நம்மளுக்கு கரெக்டான தூரம் அதையே வச்சுக்குவோம். அவ்வளோதான். அதேமாதிரி இதெல்லாமே ஸ்டாண்டர்டு, நம்ம விட்டுறலாம், தேவைன்னா நம்ம மாற்றிக்கலாம், அவ்வளோதான். சர்வீஸ் மோட்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு அகைன் வந்து இந்த பாயிண்டில் வச்சு அவ்வளோதான் ஃபேக்ட்ரி மோட் ப்ளே பண்ணிடலாம். ரெட் கலர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரெட் கலரை நம்ம வேறு சிடியோவோ அல்லது வேறு டிவியில் போட்டு பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேண்டியதில்லை. வேல்யூ 0. Stop. படத்தில் தான் அது நிற்கிது. ஸோ அவ்வளோதான். ஓகே.